சண்முகம் அப்படிங்கிறவர் சமையலறையில் இருந்து கழிவுநீர் காம்பவுண்ட் வழியாக அக்னி மூலையில் வெளியில் சென்றால் என்ன பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம ஜென்ரலா அக்னி மூலையில எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வீட்டுக்கு உள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியும் சரி. அந்த அக்னி மூலை வழியா நமக்கு கிச்சனோட கழிவு ரன்னிங்ல இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பைப் போட்டு ப்ராப்பரா கொடுத்துருக்கோம், ஒரு சேம்பரை வச்சு கொடுத்துருக்கோம், தண்ணி எங்கேயுமே தேங்கலை, தண்ணி அது போல் போய்கிட்டே இருக்கு, ரன்னிங்லேயே இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பையும் அந்த அமைப்புள்ள ஒரு வீடு கொடுக்கறது கிடையாது. மாறாக அந்த பைப்பு டேமேஜ் ஆகி ஒரு இடத்துல லீக் ஆகிட்டு இருக்கு, இல்லை நான் அந்த இடத்துல ஒரு மரம் வச்சிருக்கேன், செடி வச்சிருக்கேன், ஒரு வாழை கன்று வச்சிருக்கேன், அதுக்கு தண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வெளியேறுது அக்னி மூலை வழியா, அப்படிங்கிற மாதிரி வீட்டு அமைப்பு ஒரு தவறான பலன்களை கொடுக்குதுன்னா கொடுக்குது. அது ரத்தத்துல கழிவுகளை கலந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை அந்த வீட்டில் கூடிய பெண்களுக்கு தான் அது முதல்ல பாதிக்குது. ஸ்கின் அலர்ஜி, அஜீரண கோளாறு, ஃபுட் அலர்ஜி, கொழுப்பு கட்டி, கேன்சர் சம்மந்தப்பட்ட நிகழ்வு வரைக்கும் அதை கொடுக்குது. ஸோ அக்னி மூலையில் கழிவு நீர் பைப்பு போகிறது தப்பு கிடையாது, அது தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். கடவுள் மளிகை அப்படிங்கிறவர் அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் இருக்கிறது சரிங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அக்னி மூலையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செப்டிக் டேங்க் வைக்கிறத தவிர்த்துக்க சொல்கிறோம். ஏன் அப்படிங்கிறது விளக்கம் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்துருக்குறோம், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு டாய்லெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ரெகுலர் யூஸ் இல்லாமல் அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க. செப்டிக் டேங்க் முடிஞ்ச அளவு அங்கே வைக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிற ரொம்ப சின்ன ஒரு செப்டிக் டேங்க் வைக்கிறது அட்வைசபிள். அந்த செப்டிக் டேங்க் இருக்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அஜீரண கோளாறோ, ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக நீ சரி செஞ்சுக்கணும். நந்தினி வேணுகோபால் அவங்க அக்ரஹாரம் ஹவுசஸ் ஆர் வித்தவுட் ஸ்பேஸ், தென் ஹவ் வாஸ்து ஒர்க். அக்ரஹாரத்திலும் வாஸ்து வேலை செய்கிறது, ஆனால் அது சரியாக வேலை செய்தா தவறாக வேலை செய்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அக்ரஹாரம் பொறுத்த வரைக்கும் அது கோவில் பக்கத்தில் தான் இந்த அக்ரஹார தெருக்கள் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த வீட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா பொதுச்சுவர் வச்சிடறோம். அதாவது வடக்க பார்த்து வீடாக இருக்குது அப்படின்னா கிழக்கும் மேற்கும் பொதுச்சுவர் அமைஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி அமையும் போது என்னன்னா அந்த இடத்துல சூரியனோட ஆதிக்கம் அந்த வீட்டுக்கு குறைவாகவே வருது. அந்த மாதிரி வரும்போது சனியோட தன்மை அதிகமாயிடுது. சனினாலே பழமை, பழமைனால பழைய விஷயத்த நம்ம தேடுறது, பழைய விஷயம் சம்மந்தப்பட்ட ஆய்வு செய்கிறது எல்லாமே சனியோட தன்மை தான். அப்போ அங்கதான் அந்த மந்திரங்களும் வேதங்களும் அதிகமாக படிக்கக்கூடிய நபர்கள் அங்கதான் உருவாகிறாங்க. அதே சமயம் கிழக்கு தான் நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடம் சரியா இல்லாத பட்சத்துல அந்த வீட்டுடைய வருமானமும் பாதிக்கப்படுதானா பாதிக்கப்படுது. ஆனா ஒரு கட்டிடம் எங்க இருந்தாலும் சரி அதோட வாஸ்துவோட தன்மை மாறாம தான் செயல்படுது. அது சரியான முறையில் இருக்கா இல்லைங்க அதுல. ரெனு சங்கீத், தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்தவாறு வீடு கட்டலாமா? தாராளமா கட்டலாம். இப்போ ஒரு தெற்கு பார்த்த மனையில உச்சம் சொல்லக்கூடியது அக்னி மூலை தெற்கு பகுதி தான் உச்சம். அந்த உச்சத்துல மெயின் கேட்டை வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பார்த்து நம்ம கிழக்கு பகுதியில் விட்டோம் அப்படின்னா அதில் உச்சத்துலேயும் நம்ம கட்ட வடகிழக்கு உச்சத்துலையும் கட்டலாம், சென்டர் கிழக்குலையும் நீங்கள் வாசல் வச்சுக்கலாம். தாராளமாக நீங்கள் செய்யலாம். ரெனு சங்கீத், தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்தவாறு வீடு கட்டலாமா? தாராளமாக கட்டலாம். ஒரு மனை எந்த பக்கம் பார்த்துருந்தாலும் எந்த பக்கம் வேணாலும் வாசல் வைக்கலாம், ஆனால் அந்த வாசல் உச்சத்தில் வைக்கணும், அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ ஒரு தெற்கு பார்த்த மனையில உச்சம் சொல்லக்கூடியது அக்னி மூலை தெற்கு பகுதி தான் உச்சம். அந்த உச்சத்தில் மெயின் கேட்டை வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பார்த்து நம்ம கிழக்கு பகுதியில் விட்டோம் அப்படின்னா அதில் உச்சத்துலேயும் நம்ம கட்ட வடகிழக்கு உச்சத்துலையும் கட்டலாம், சென்டர் கிழக்குலையும் நீங்கள் வாசல் வச்சுக்கலாம். தாராளமாக நீங்கள் செய்யலாம். பாலா என்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பெரும்பாலான வீடுகள் கிழக்கிலும் மேற்கிலும் ஒட்டி கட்டப்பட்டு வடக்கு திசை பார்த்த அல்லது தெற்கு திசை பார்த்து இருக்கும் வீடுகள் உள்ள பல தெருக்கள் உண்டு. இது போன்ற வீடுகள் வாழ்பவர்கள் நன்றாக தான் உள்ளார்கள். உண்மையில் நன்றாக தான் இருப்பாங்க. ஏன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிறது ரெண்டு வகையாக நல்லா இருக்குது இருக்கு. ஒன்று வீட்டுக்குள்ள, இன்னொன்று வீட்டுக்கு வெளியே. இந்த மாதிரி அமைப்புல ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் பெண் பிள்ளைகள் அதிகமாக பிறப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். அப்போ பெண் பிள்ளைகள் அதிகமாக பிறக்கும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் சிறப்பாக தான் இருப்பார். இது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணமாகி வெளியே போற வரைக்கும்.
அந்த பெண்கள் வெளியேறும்போது இந்த பெண் தன்மை உள்ள வீட்டில் பெண்களோட ரேஷியோ குறையும் போது அங்கே ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால ஒரு வீடு வாஸ்துப்படி கெட்டலை, அப்போ அந்த வீடு கெட்டு தான் போகுமானா அது கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த வீட்டில் வேற ஒன்று விஷயத்த இந்த இயற்கை எடுக்குது. அதை நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஜோசப் இன் சூர்யா அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, என்னுடைய வீடு தெற்கு வாசல் மற்றும் கிழக்கில் ஒரு வாசலும் வைத்திருக்கிறேன், மேற்கு ஜன்னல் வைத்துக் கொள்ளலாமா? ஒரு வீட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உச்சத்தில் வாசல் வைங்க. அதாவது நீங்கள் தெற்கு பார்த்த மனையில் தெற்கு உச்சம் சொல்லக்கூடிய அக்னி தெற்கில் வாசல் வச்சுக்கலாம். அதே போல் கிழக்கு பகுதியில் மத்திய கிழக்கிலும் வைக்கலாம், ஈசானிய கிழக்கிலும் நீங்கள் கதை வச்சுக்கலாம். ஜன்னல்கள் நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உச்சத்தை வச்சு ட்ரை பண்ணுங்க. அதனால மேற்கு பக்கம் ஜன்னல் இருப்பது உண்மையில் நல்லது. ஈஸி அண்ட் டேஸ்டி அப்படிங்கிறவங்க, சார் சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட் அக்னி மூலை என்ட்ரன்ஸ் வைத்து ஈஸ்ட் மெயின் டோர் வைக்கலாமா? ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்டு சார், ப்ளீஸ் கன்சிடர் மை கொஸ்டின். ஜென்ரலாக இப்போ வடக்கு பார்த்த ஒரு மனை கிழக்கு பார்த்த ஒரு மனைனா வாஸ்து பெருசாக அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்க போகிறதே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப எளிமையாக நம்ம இந்த வீட்டை கட்டிடலாம். ஆனால் தெற்கு பார்த்த மனையோ மேற்கு பார்த்த மனை வரும்பொழுது தான் அவங்களுக்கு ஒரு பயமும் ஒரு பதட்டத்தையும் கொடுக்கு. எங்கே நம்ம தவறாக ஒரு வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டிடுவோமோ அப்படின்ட்டு. இப்போ இவரோட கேள்வியும் கிடத்துற அதே மாதிரி தான். தெற்கு பார்த்த மனை அப்படிங்கிற பட்சத்தில் அக்னி மூலையில் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு, அது உச்சத்தில் கொடுக்குறாரு, அது நல்ல வாசல். அதே போல் வீட்டோட என்ட்ரன்ஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னா ஈசானிய கிழக்கில் வைங்க, இல்லை கிழக்கோட மத்திய பகுதியில் வைங்க, அது சரியாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் எந்த பயமும் தேவையில்லை, கரெக்டான முறையில் பண்ணுங்கள். ஜெயந்தி நாகராஜன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெஸ்ட் சைடு சைட் நார்த்து பார்த்து கட்டலாமா சார்? தாராளமாக கட்டலாம். வெஸ்ட் பார்த்து அதாவது மேற்கு பார்த்த மனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேற்கோட உச்சம் சொல்லக்கூடிய வாயுவிய உச்சத்தில் மெயின் கேட்டு வைங்க. அந்த ஃப்ளோர் லெவலில் ஈவன் பண்ணிவிட்டு வடகிழக்கில் வடக்கு பகுதியில் நீங்கள் வாசல் வச்சுக்கலாம், இல்லை வடக்கு பகுதியில் வடக்கு சென்ட்ரல் வடக்கில் நீங்கள் வாசல் வச்சுக்கலாம். ஆனால் என்ன தவறு பண்ணக்கூடாது, ஏன்னா மேற்கு ஃப்ளாட் சம்மந்தப்பட்ட இடத்துல எந்த மாதிரி தவறு பண்ணிடுறாங்க அப்படின்னா, மேற்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு அதில் கார் பார்க்கிங் வச்சிடுறாங்க, ஈசானியம் சும்மா தானே இருக்குது அப்படிங்கிறதுனால ஹாலை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க, இல்லை அங்கே ஒரு பெட்ரூம் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த இடத்த வாயுவியை வெட்டுப்பட்ட வீடாக மாற்றிடுறாங்க. அது மிகப்பெரிய கடனுக்கும் அந்த வீட்டை கூடியவங்களுக்கு மன ரீதியாக பிரச்சனையும் பண ரீதியாக பிரச்சனையுமே அந்த வீடு கொடுக்குது. அதனால மேற்கு பார்த்த பிளாட் கட்டும்போது ரொம்ப கவனமாக பண்ணிக்கோங்க. ஃப்ளோர் லெவலில் வாயுவியமும் ஈசானியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அல்லது வாயுவியத்தை விட ஈசானியம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீடை சதுரமாக வச்சுக்கோங்க, சதுரமாகவும் செவ்வகமாகவும் வச்சுக்கோங்க. ரமேஷ் ராமகிருஷ்ணன் அவரோட கேள்வி என்னன்னா, பேங்க் லோன் கட்ட முடியாமல் ஏலத்திற்கு வந்த வீடு வாங்கலாமா? 100% வாங்கலாம். உண்மையிலே இது ஒரு நல்ல கேள்வி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட பாதிப்பு உள்ள ஒரு வீடு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வாயுவியம் வெட்டப்பட்ட வீடாக தான் அது அமைஞ்சிருக்கு. அது வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய இடம் வெட்டப்பட்டோ இல்லை பள்ளமாக இருக்கக்கூடிய வீடாக தான் அமையுது. அந்த வீடை நீங்கள் ஒரு முறை பாருங்க. அந்த வீடு வாஸ்துப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடை நீங்கள் தாராளமாக வாங்கி அதை சரி செஞ்சு அதை விட அதிகமான விலைக்கு நீங்கள் விற்கலாம். அந்த வீட்டில் நீங்கள் தங்கவும் செய்யலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதனால அந்த வீடு பேங்க் லோனுக்கு போனது, ஏன் அது கட்ட முடியலை, அந்த காரணத்தை தெரிஞ்சு சரி செஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அந்த வீடை நீங்கள் வாங்கிக்கலாம், விற்கலாம், பயன்படுத்திக்கலாம். கீதா ராணி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிழக்கு மூடிய வீட்டின் பரிகாரம் சொல்லுங்க. கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் பரிகாரமே கிழக்கில் ஜன்னல் வைக்கிறதாங்க. இதை தவிர வேறு ஹையெண்ட் பரிகாரம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன ஒரு பரிகாரம் செஞ்சாலும் கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் கிழக்கு ஜன்னல் போட்டே ஆகணும். ஆனால் தவிர்க்க முடியாத சில வீட்டில் கிழக்கு பக்கம் பொதுச்சுவராக வந்துடுது, அதாவது வீட்டோட சுவரே பொதுச்சுவராக வந்துடுது. அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த இடம் இருக்குது, அதிகப்படியான இடம் இருக்குது அப்படின்னா சீலிங்கை ஒரு 2 அடி உடைச்சிட்டு கிழக்கு பக்கம் வாழை உள்பக்கம் கெட்ட சொல்லி அதில் ஒரு ஜன்னல் வைக்க சொல்கிறோம். கவிதா அப்படிங்கிறவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நெய்பர் ப்ராப்ளம் வாஸ்து ப்ளீஸ். வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க, அப்போ அதுக்கு ஏதாவது வாஸ்து இருக்கா? 100% இருக்கு. இது 2 வகையான பிரச்சனை சொல்லலாம். ஒன்று நம்ம அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணுறது, இன்னொன்று அவங்க நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறது. இந்த மாதிரி 2 வகையான பிரச்சனை இருக்கு. இப்போ நம்ம அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி வாஸ்து எப்படி இருக்கும்னா, உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு பகுதியில் அவங்களோட வீடு அமைஞ்சிருக்கும், அல்லது அவங்களுடைய வட மேற்கு பகுதியில் ஒரு மரம் வச்சிருப்பாங்க, அந்த மரத்தோட நிழல் உங்கள் வீட்டு மேலே படலாம்.
இல்லை அந்த கட்டிடம் உங்களுடைய கிழக்கு பகுதியிலையோ வடகிழக்கு பகுதியிலோ ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட பிரச்சனைக்கு போவீங்க. அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வராங்க அப்படின்னா சேம் இதே ஃபார்முலா தான். ஆனால் என்னன்னா அவங்களோட வடகிழக்கு பகுதியில் உங்களோட வீடு அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது வடகிழக்கு பகுதியை முடிஞ்ச அளவுக்கு சரி செஞ்சுக்கங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அது சரி பண்ணும். சிவராஜ் மருதைய பிள்ளை அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, கிழக்கு மூடிய வீட்டில் வாழ்வதற்கு என்னதான் செய்யணும்? நம்ம மறுபடி சொல்றோம், கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் ஒரு ஜன்னல் வைங்க, ஒரு கதவு வைங்க தான் சொல்றோம். அது வைக்கவே முடியாத ஒரு வீட்டில் தயவு செஞ்சு இந்த வீட்டை மாத்துங்க நம்ம சொல்றோம். அந்த வீட்டில் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த பெண் குழந்தைக்கு திருமணமாவது வரைக்கும். இல்லை ஆண் குழந்தை தான் இருக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த வீட்டை சரி செஞ்சுக்கங்க, இல்லை அந்த வீட்டை மாற்றிக்கங்க. இது பண்ணுறதா மூலமாக தான் உங்களுக்கு கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை தாக்காது. முருகானந்தம் அவருடைய கேள்வி என்னன்னா, தென்கிழக்கு மூலையில் கார் நிறுத்தலாமா? தென்கிழக்கு மூலையில் நீங்கள் தாராளமாக கார் பார்க்கிங் வச்சுக்கலாம், தாராளமாக கார் நிறுத்தலாம். ஆனால் கார் பார்க்கிங் வைக்கிறங்கிற பேரில் நிறுதி மூலையில் இருக்கக்கூடிய பெட்ரூமை வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துடாதீங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல அக்னி மூலை வெட்டுப்பட்ட வீடாக மாறுது. அப்படி வெட்டுப்பட்ட வீடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு கூடிய பெண்களுக்கு அதை தவறான ஒரு அமைப்பை கொடுத்து அவங்களுக்கு வயிறில் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அந்த தன்மையை கொடுத்துருது. அதனால் பார்க்கிங் வைக்கும் பொழுது மொத்த தெற்கு பகுதியிலேயே ஃபுல்லாகவே பார்க்கிங் விட்டுருக்காங்க. வீடை சதுரமாகவோ செவ்வகமாகவோ அமைச்சிக்கங்க. மகேஸ்வரி அவங்களோட கேள்வி என்னென்னா, இடம் வடமேற்கு விரிந்து வடகிழக்கு பகுதி குறுகி இருப்பதால் என்ன பாதிப்புகள் வரும்? வீடு நேராக இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய வீடை நம்ம ஈசானிய வெட்டுப்பட்ட வீடு சொல்கிறோம். இந்த இடத்துல ஆண் குழந்தை பிறக்கிறது அரிதாக்கிறது. அப்படி ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை அந்த வீடு முற்றிலுமாக தடை செய்யுது. நீங்கள் வீடு என்னதான் சதுரமாக வச்சுக்கிட்டாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி காம்பவுண்ட் சுவரும் சதுரமாக இல்லை அப்படின்னா கம்பல்சரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த ஆண்களை அது பாதிக்கிறதானா அது பாதிக்குது. வீடு சதுரமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, காம்பவுண்ட் சுவர் அதே போல் சதுரிச்சுக்கோங்க.